பார்த்தாருண்ணே கொஞ்சம் அதிகம் பனி மூட்டமாக இருக்கு. கேரளா வழி, இது வந்து தமிழ்நாட்டு வழி. அங்கே கிட்டத்தட்ட 6000 அடி உயரத்தில் இருக்கிறாங்க. தேவரம் பாருங்களா பாருங்களா, எதுவுமே தெரியலங்க. ஃபுல்லாக மிஸ்டாக இருந்துச்சு, புயல் காற்றா இருந்துச்சு. இப்போ பாருங்க அகத்தியர்மலை நல்லா தெளிவாக தெரியுது பாருங்களா. பாருங்க எவ்வளோ பாதுகாப்போட போகிறான்னு சொல்லிட்டு கண்ணில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை புட்டுறாங்க, அதை பிடிச்சிருக்காங்க. அனைவருக்கும் வணக்கம். அகத்தியர்மலை பயணத்தை இங்கே ஆரம்பிக்க போகிறோம். இந்த வீடியோவில் அகத்தியர்மலை பயணம் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லா வீடியோவும் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோ முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இப்போ நம்ம போனக்காடு அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டோங்க. இந்த இடத்துல தான் நம்மளுடைய வண்டியை விட்டுருணும். நீங்கள் காரு வந்தீங்கன்னா காரில் உள்ளார போகலாம், இல்லாட்டி நீங்கள் பஸ்ஸில் வரீங்கனாலும் வேனில் வரீங்கனாலும் இந்த இடத்துல வண்டியை விட்டுறணும். இதுக்கடுத்து ரோடு கொஞ்சம் சரி இருக்காது, அதனால் இங்கேயே விட்டுருவோம். பக்கத்தில் ஒரு கடை இருக்குது, பொதுகி உணவகம் சொல்லிட்டு. அங்கே தான் காலை உணவு மதிய உணவுலாம் எடுத்துக்கிட்டோம். இது ஒரு பழைய ஃபேக்ட்ரி, இங்கே தான் பழைய ஃபேக்ட்ரி. இங்கேயே கூட வந்து குளிச்சிக்கலாம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அருவி இருக்குது, தெரியுது உங்களுக்கு. நாங்கள் எங்கள் ஆளுங்களாம் இங்கே வந்து குளித்தாங்க. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் வந்திருக்கோம். அதை சொல்லிடுறோம் அவங்ககிட்ட, 21 பேர் வந்திருக்கோம். இங்கே தான் குளித்தாங்க. எனக்கு அருவியில் குளிக்க தேவை, ஒரு குளமாரி குளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோ பாருங்களா, இதுலேயும் குளிக்கலாம், செம்மையாக இருக்குன்னு வச்சுங்களா. இப்போ நம்ம இங்கேருந்து 2 கிலோமீட்டர் நடந்து போகணும். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன்ற எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு வீடியோவாக சொல்கிறேன். அந்த கடையில் பொதிகை ஹோட்டலில் சாப்பிட்டு நடந்து போகிறோம். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து போகணுமா. இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா மக்கள் இன்னும் வாழறாங்க. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, இங்கே வந்து ஒரு டீ எஸ்டேட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. அங்கே வேலை செஞ்சவங்களாம் இன்னும் இங்கே வாழ்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் வந்து கைடாகிறாங்க. இப்போ இந்த நம்ம போகிறோம்லாம் ட்ரெக்கிங்க்கு, அதுக்கு கைடாகிறாங்க. இங்கே விவசாயம்லாம் பார்த்துருக்காங்க. இது ஒரு சின்ன கிராமம், போனக்காடு அப்படின்னு ஒரு சின்ன கிராமம். திருவனந்தபுரத்துலேருந்து இங்கே ஒரு பஸ்ஸு வருது, ஆட்டோலாம் போய் பார்த்தீங்களா. நம்ம ஒரு சினிமா பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் பார்க்குற மாதிரி நம்ம மலை மேலே இருக்கக்கூடிய அகத்தியர் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே அகத்தியர்மலை ஏறதுக்கு முன்னாடியே கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அகத்தியரோட சிலை இருக்கும். இது இப்போ ரீசெண்டாக தான் வச்சாங்க. மலை ஏறதுக்கு முன்னாடி இங்கேயே வணங்கிட்டு போ. ஒரு வேன் போகுது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் உள்ளார இருப்பாங்க போல. மொத்தமாக ஒரு கும்பலாக போகிறாங்க. இது போல் வேன் போகும். இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகமாக இருக்குது, அதனால் போகும். நம்ம வேன்லாம் வந்து ஈச்சர் வேன்லாம் போகாது. கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் கம்மி, அடிக்க எங்கே பார்த்தாலும். இது சூப்பராக இருக்குது தண்ணி போகிறதுக்காக. இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது? ரொம்ப இருக்கு. நீங்க தூரத்தோட கேட்டா இல்லை, அந்த கேம்ப் எவ்வளோ தூரம்? 3 பரலாங்க. தமிழ் பேசுறீங்க? தமிழ் நல்லா பேசுறீங்க. தமிழ் பேச தமிழா? தமிழ் எங்க? எங்களுக்கு இங்க மேட்டூர் பாவச்சித்திரம். ஆமா, அங்க ஈரோடு மேட்டூர். எப்போ வந்தீங்க இங்களா? நல்லா உள்ளது. என்ன கல்யாணம் பண்ணிருந்தது தமிழ்நாடு. உங்க பேரு? என் பேரு கமலம். கமலம். உங்க வீட்டுக்கார பேரு? என் வீட்டுக்கார பேரு சொடலமாறன். சொல்லலாம் மேடம். சூப்பர். ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட நடந்து வந்துட்டோம். இன்னும் பாதி போயிட்டே இருக்குது. இங்கெல்லாம் வந்து கார் வேணா வரும், மற்றபடி வேன் வராது பிறகு. ஒரு வேன் வந்துச்சுல, அது அங்கேயே நின்றுடுச்சு, இங்கே வரவே இல்லை. ஒரு 1 கிலோமீட்டர் நடந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியது இருக்குது. கேம்ப்பு போயிட்டு அங்கே நிறைய செக்கிங் ஒர்க்லாம் இருக்குது. நான் இன்னொரு வீடியோவில் வந்து எப்படி புக் பண்ணணும், என்னென்ன எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதான் தனியாக சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் பார்ப்போம். செகண்ட் டே தனி வீடியோவும், தேர்ட் டே தனி வீடியோவும், எப்படி புக் பண்ணணும், என்னென்ன பொருள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது அது ஒரு தனி வீடியோவும் போகிறேன் உங்களுக்கு. ஒரு 4 பார்ட்டாக வரும். இது கிட்டத்தட்ட 1 வருஷம் கஷ்டப்பட்டுருக்கோம் இதுக்கு டிக்கெட்டு வாங்குறதுக்கு. ஃபைனலாக வாங்கிட்டோம். மணி கரெக்டாக வந்து இப்போ ஒரு 9 இருக்கும். இங்கே இன்னொரு விஷயம் என்னென்னா, காலையில் நீங்கள் ஒரு பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா, தம்பானூர்லேருந்து பஸ்ஸில் வரீங்க அப்படின்னா, திருவனந்தபுரத்துலேருந்து, அது வந்து பஸ் வந்து ஒரு 7:30 மணிக்கு இங்கே வந்துடும். அதுக்கடுத்து நீங்கள் ஏதாவது வண்டியிலே வரீங்க அப்படின்னா ஒரு 8 to 9 மணிக்கெலாம் வந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் அந்த பிக்கப் ஸ்டேஷன் சொல்கிறோம்ல, அங்கே போய் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஆஃபீஸர்ஸ் பாருங்கள் இப்போ தான் போகிறாங்க, 9:30 தான் போகிறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் தான் நம்ம வெரிஃபை பண்ணுவாங்க நம்ம எட்டு வந்த டாக்குமெண்ட்லாம்.
அதுக்கடுத்து தான் நம்ம ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிப்போம். அது 9லேருந்து 11 மணி ஆகுமா நம்மளுக்குன்னு ஒரு கைடு கொடுத்து அனுப்புறதுக்கு. நீங்கள் சீக்கிரமே வந்தாலும் கரெக்டாக வந்து ஒரு 10-11 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணி. மூச்சு வாங்குது. நம்ம ஓன் காரில் வந்தாக்கா இங்கே தான் வண்டியை விடணும். வண்டியை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுது, நம்ம அசம்பல் பாயிண்ட் கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நிறைய கைட்லாம் போகிறாங்க பாருங்கள். இப்போ தான் கைட்லாம் போகிறாங்களே. ஏகப்பட்ட கார் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் அசம்பல் பாயிண்ட். நீங்கள் காரில் வரீங்கன்னா இது வரைக்கும் வந்துடலாம். வந்துட்டோம் ஃபைனலாக வந்துட்டோம். இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஃபைனலாக வந்து இடத்துல நம்ம ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம வந்து இந்த பிக்கப் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அசம்பல் பாயிண்ட்டு, அந்த ஏரியாவுக்கு வந்துட்டோம். இது 2 கிலோமீட்டரு, கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் கிட்ட நடந்து வந்திருக்கோம் நம்ம. அப்புறம் ஏகப்பட்ட கார் இருக்குது பாருங்கள். நீங்கள் காரில் வந்தீங்கன்னா இங்கேயே வந்து உங்களுடைய வண்டி நிறுத்திக்கலாம். காரில் வந்தால் இது ஒரு ப்ளஸ்ன்னு வச்சுக்கலாம். நம்ம வண்டி வேனில் வந்தாலும் அங்கேயே விட்டுட்டு வந்தோம். இதுதான் வர வழி. உள்ளார போய்ட்டு இருந்தால் ஃபார்மாலிட்டி இருக்குது தான் பார்ப்போம். நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது. ஒரு வழியாக செக்கிங்லாம் முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தான் போயிட்டுருக்கோம். மொத்தம் 12 கிலோமீட்டர் தானே. 12 கிலோமீட்டரு. அதில் வந்து 8 கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வந்து இது போல் சமதளமாக இருக்குமா. 4 கிலோமீட்டர் வந்து செங்குத்தாக இருக்குமா. சீக்கிரமாக நடக்க சொல்கிறாங்க. ஏன்னா எப்போனா மழை வரும்னாங்க. ஏற்கனவே ஒரு 3 பேச்சு போய் பார்க்க அகத்தியரை மழை பெய்து திரும்பி வந்துட்டாங்களாம். ஆமாம், அதனால் வேகமாக நடந்துகிட்ருக்கோம். செக்கிங் ரொம்ப அதிகமாக இருக்குது. பிளாஸ்டிக் பேக்கரை எடுத்து விட மாட்டுறாங்க. ஆதார் கார்டு வெரிஃபிகேஷன், மெடிக்கல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாம் பண்ணி அதுக்கே ஒரு 1 ஹவர் தனியாகிடுச்சு. நம்ம வரும்போதே வந்து அந்த அஃபிடேவிட்டி அதுக்கடுத்து வந்து பேப்பரில் நம்ம நேமில் சைன் போட்டு வந்துடணும். இங்கே வந்து போனால் லேட் ஆகுது. முதலீடுவருக்கே முன்னுரிமை அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு சின்ன ஒரு ஓடை. எங்கள் கைடு முன்னாடி போய்ட்டு இருப்பாருங்க, வேகமாக போகிறாரு. பா எப்படி இருக்கு பாருங்க ஓசை. அருவியோட ஓசை, குருவி கத்துது, நல்லா இருக்கு. நம்ம போகும்போது இது போல் நிறைய ஓடைகள் வருங்க. அதில் சிலரை மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். நாங்கள் நடந்து வந்து இது வரைக்கும் 4 ஓடையை தாண்டி வந்துட்டோம். இது போல் நிறைய ஓடைகள் இருக்கும் வச்சுக்கலாம். போகும்போது கைடு கிட்ட பேச்சு குத்துட்டே போகலாம். நமக்கு கைடு அமைக்கிறத பொறுத்த நம்மளோட பயன் நல்லாயிருக்கும். ஏன்னா வரவங்க நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க நம்மளுக்கு. இப்போ இந்த வழிக்கு பேர்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துக்கு வந்து அங்கே பாருங்க அருவி எப்படி இருக்குன்ட்டு. பா சூப்பராக இல்லை, அங்கே குளிக்கலாம் உங்களுக்கு, சூப்பராக இருக்குது. அந்தளவுக்கு இது மாதிரி நிறையா இருக்குது. வாங்க போகும்போது உங்களுக்கு காட்டுறேன். இது மாதிரி இருக்குது. இதை சொல்லிட்டு இருந்தேன், கைடு சொல்லிட்டு இருந்தால. கைடு வந்து அமைஞ்சாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. எனக்கு முன்னாடி போகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரொம்ப காலமாக நடந்துட்டு வராங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். அவங்ககிட்ட பேசி நிறைய விஷயம் சொல்கிறேன். யானைக்கு வந்து வந்துச்சுன்னா அதை மிரட்டுறதுக்கு பட்டாசுலாம் வச்சுருக்காரு, ஓலை பட்டாசு. அதெல்லாம் அங்கே போய் காட்டுறேன்னு சொல்லியிருக்காரு. வாங்க, 1.5 கிலோமீட்டர் நடந்துருக்கோம். பார்க்க கொஞ்சம் நீங்கள் ரெடி பண்ண மாதிரி இருக்காரு. நீங்கள் ரெடி பண்ண பாதி அதெல்லாம் எப்போ ரெடி பண்ணதெல்லாம்? ஓ ஆமாம் ஆமாம், அதை க்ளீன் பண்ணிட்டு என்ன வைப்பாங்க? சரி சரி சரி. ஆனால் நிறைய ஓடை இருக்கு. சரி, இந்த ஐயா இந்த தண்ணிலாம் எந்த இடத்துக்கு போகும்? கேப்பாரா டேமா? அது வந்து நெய்யாருக்கு போயிடுமா? சரி, கைடு போயிட்டாரு. கைதை பிடிங்க, கைதை பிடிங்க, கைதை பிடிங்க. சீசன்ல வந்து ஷெட் வச்சு இந்த கைடு மாதிரி இதெல்லாம் தங்குவாங்க. எதுக்கு? சீசன்ல ஆள் வந்து போய் இருக்குல்ல எப்பவுமே. அப்போ எல்லா கேம்ப்லயும் ஆள் இருக்கணும். போற கேம்ப் 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் இப்போ 2 கிலோமீட்டர் ஆச்சு. இன்னும் கரமனால ஒரு இதே மாதிரி ஒரு கேம்ப் உண்டு. அங்கே வளப்பஞ்சு இருந்து இடத்துல கைடு 5 பேர் இருப்பாங்க. ஓகே ஓகே. எத்தனை பேர் தான் கைடு இருக்கிறாங்க? 70 பேர்கிட்ட இருக்கீங்க. இதுனா கேம்ப் 2. இது என்ன இது? இன்னும் 16 கிலோமீட்டருக்கு போட்டுருக்காங்க. இது
ஹைட்டு சேர்த்தா? இந்த இடம் பாருங்களா, நல்லா இருக்குல்ல, அப்படியே புல்வெளி. இங்கேருந்து எல்லாத்தையும் வெட்டி விட்டுருக்காங்க. எப்பயுமே ஒரு வருஷத்துலேயே வெட்டுவாங்களாம், க்ளீன் பண்ணுவாங்களாம் நடக்கிறதுக்கு ஏதோ. இந்த இடம் பேர் என்னது ஐயா? தாஸ்தி மட்டா கேம்ப். லாத்தி மட்டை அப்படின்னா? ஓகே சரி. இந்த கல் உப்பு உப்பு பாய்லாம் எடுத்து சொல்றீங்க, எதுக்கு அது? ஓ, உங்களை அட்டை கடிச்சிருக்கா? நீங்கள் செருப்பு போட்டு தான் நினைக்கிறேன், ஷூ கூட போட மாட்டேன்றீங்க. எப்படி இருக்கு பாருங்க வியூ, நல்லா இருக்குல்ல. கிட்டத்தட்ட வந்து டே 1ல் வந்து நம்ம மொத்தமாக வந்து ஒரு 5 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். அதாவது போனக்கார்லேருந்து அசம்பிள் பாயிண்ட் வரைக்கும் 2 கிலோமீட்டரு. இப்போ இங்கே ஒரு 3 கிலோமீட்டர் நடந்திருக்கோம். இன்னும் இந்த சமதளத்தில் 6 கிலோமீட்டர் நடக்கணுமா. நடுவில் வந்து ஒரு பெரிய அருவி ஒன்று வரும், அதுதான் வந்து தேடிட்டு இருக்கோம். நடந்து போகலாங்க, வெயிலும் இல்லை பெருசாக, அதே போல் வந்து மழையும் இல்லை, லைட்டாக மேகமூட்டத்தோடு இருக்குது, புழுக்கமும் இல்லை. நடந்து போகிறது ஒரு அருமையான சூழ்நிலை, காலநிலை அப்படின்னு சொல்லலாம். நல்லா இருக்குது. நான் இந்த ஃபஸ்ட்டு டேயில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்களை மட்டும் அப்படியே தொகுத்து சொல்கிறேன். செகண்ட் டேயில் வந்து நம்ம வந்து அகத்தியர் மலை மேலே ஏறத பார்க்கலாம். சவுண்டு நல்லா கேட்குது, ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் வருதுன்னு நினைக்கிறேன். கைடு என்ன கேட்டால் இதோட பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இன்னொன்று இருக்குன்றாரு, பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இந்த இடத்துல கொஞ்சம் ரிஸ்க் இருக்குது. ஏன்னா இங்கே தண்ணி ஆற்றுல அதிகமாக ஓடிட்டே இருக்குது. அதை கிராஸ் பண்ணுறதுக்கு நம்ம கயிறு கட்டி தான் போகணும். கயிறு கட்டி வச்சுருக்காங்க, கயிறு கட்டியை தான் பிடிச்சிட்டு வரோம். அதோ பார்த்துண்ணா பாருங்க, இங்கேருந்து அங்கே கயிறு கட்டிருக்காங்க. இந்த கயிறை பிடிச்சி தான் போகணும். ஒரு வழியாக வந்து அந்த ஆற்றை கடந்து வந்துருச்சு. அப்படியே கயிறை பிடிச்சி தான் வந்தோம். வந்ததுக்கப்புறம் இங்கே அற்ப கேம்புக்கு தான். இப்போ தான் 4வது கிலோமீட்டர் நடந்திருக்கான்னு சொல்லியிருக்காரு. நல்லா இருக்குது. இதில் வந்து தண்ணி அதிகமாக ஓடந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலாம், கயிறு தான் பிடிச்சி வரணுமா. இப்போ தண்ணி குறைவாக இருந்துச்சு அப்படின்றத நாங்கள் ஈஸியாக வந்துவிட்டோம். இதெல்லாம் ரொம்ப தண்ணி அதிகமாக ஓடவும் சிக்கல் தானா. நம்ம நடந்து போகும்போது பேஸ் பாயிண்ட் மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா யானைகள் தாண்டாமல் இருக்கிறதுக்காக பள்ளம் வெட்டி வச்சுருக்காங்க. இது கேம்ப்புன்னு சொல்லுவாங்க. அதனால் சீசனல் டைமில் வந்து நிறைய மக்கள் வருவாங்கள்ல, அவங்களுக்கு பாதுகாப்புக்கு இங்கே கைடு தங்குவாங்க. அங்கே தான் டென்ட் இருக்கும், அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்கும். பாருங்கள், கேம்ப் 3 அப்படின்னு சொல்லிட்டு. இது 3வது கேம்பில் இப்போ நம்ம இருக்கோம். 2 கிலோமீட்டருக்கு ஒரு கேம்ப் இருக்குமா. இது 3வது கேம்ப்னா இப்போ நம்ம 6வது கிலோமீட்டரில் இருக்கோம்னு நினைக்கிறேன். சரிங்களா. இந்த பள்ளம்லாம் பார்த்தீங்கன்னா யானை வராமல் இருக்கிறதுக்காக வெட்டி வச்சுருக்காங்க. இந்த இடம் பாருங்களா எவ்வளோ அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நிழல் கூட அதிகமாக தெரியல, சரி அதிகமாக சூரிய ஒளி கூட தெரியல. சூரிய ஒளியே படாத இடத்துல நம்ம நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் சாப்பிடல, இதுக்கு தான் சாப்பிட்ணும். இந்த மரம் கீழே விழுந்துருக்கு போல, இதை கட் பண்ணி எடுத்துருக்காங்க. காலெல்லாம் முளைச்சிருக்கு. நாங்கள் போகும்போது எதிர நிறைய பேர் வராங்க. 3 நாள் ட்ரக் முடிச்சுட்டு எதிர வராங்க. ஐயோ, எங்கள் டீம் வேறு காணா. வீடியோ எடுத்துகிட்டே வந்தது வந்து எங்கள் டீமை மிஸ் பண்ணிட்டேன், எங்கள் கைடை மிஸ் பண்ணிட்டேன். மொத்தம் நாங்கள் 20 பேர், அது எங்கள் பேட்ச் 10 பேர் மிஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் வேகமாக போய் பிடிக்கணும். பாருங்க, யாருமே இல்லை, முன்னையும் யாரும் இல்லை பின்னையும் யாரும் இல்லை, அப்படி தான் போயிட்டுருக்கான். தூரத்தில் அருண் வரான். எங்கள் டார்கெட்டு மதியம் இல்லை சாயங்காலம் 4 மணிக்குள்ளார வந்து கேம்ப் பாயிண்ட்டை போகணும் அப்படின்றது தான். மணி இப்போயே வந்து 1 ஆக போகுது. இன்னும் 3 மணி நேரம் நடக்க வேண்டியது இருக்குது. இன்னும் சாப்பிட்ணும் வேறு. சாப்பாடு நாங்கள் வந்து இங்கே புதிய ஹோட்டல் ஒரு ஹோட்டல் சொன்னோம்ல, அந்த ஹோட்டல்லே வந்து மதியத்துக்கு தக்காளி சாதம் கட்டிட்டு வந்துட்டேன். அதனால் அங்கே உட்காந்து சாப்பிட்ணும், ஏதோ ஒரு ஆற்று பக்கத்தில் உட்காந்து. இந்த இடம் கொஞ்சம் சருவலாக இருக்குது. நடக்கும்போது கொஞ்சம் பார்த்து தான் நடக்கணும். கால் வைக்கிறதே கொஞ்சம் பார்த்து தான் வைக்கணும்.
கண்ணு கட்டின தூரம் அவங்கள காணாடை. வியூ. இந்த இடம் பேர் என்ன சொன்னீங்க? வாழைத்தண்டியா? அதோ தெரிந்து பாருங்க மலை. அந்த மலையை தாண்டி போகணும் அகத்தியர் மலைக்கு. தூரம் நடந்து வந்து பாதிதாமல் இது இன்னும் செம தூரம் நடந்து போனது உள்ளது. காத்தடிக்குது. காத்து எப்படி இது பண்ணலாம் தெரியும் உங்களுக்கு? செம்ம காத்துங்க. செம்மையான ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இதான் பெரிய அருவின்றாங்க. இங்கே தான் வந்து நிறைய பேர் உட்காந்து ஓய்வு எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து சாப்பிடுவாங்க. குளிக்க போறீங்களா? சாப்பிடலாமா? குருநாதர் சாப்பிடலாம் இங்கே உட்காந்து. பயணத்தில் இந்த இடத்த வந்து ஒரு பெரிய அருவின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஒரு பாதி ஆஃப் ஏ மார்க் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய பேர் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. அதே போல் உட்காந்து சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது. ஒரு உட்காந்து சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா? நம்மள நிறைய சாப்பிட்றாங்க. இதுமாரி என்னது தேரையை பற்றி சொல்லுங்க. தேரை நிறைய இருக்குதாங்க. சாப்பிடும்போது ஜம்ப் பண்ணிடுது தேரை. அதை சொல்கிறாரு. இந்த இடம் நல்லா இருக்குன்னு வச்சுங்களேன். அங்கே பாருங்கள். ஒரு அகத்தியர் மலை பயணத்தில் முதல் நாளில் இது ஒரு ஆஃப் ஏ மார்க். இங்கே வந்து குளிக்கலாம். அதே போல் உட்காந்து சாப்பிட்லாம். அதுக்கேற்ற ஒரு இடமா இருக்குது. நாங்கள் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் குளிக்கிறாங்க. அந்த அருவியில் குளிச்சுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்டோம். அந்த அருவியில் சாப்பிட்டு அப்படியே கிளம்புறோம் வச்சுங்களா. இங்கே பாருங்க கேம்ப் 4க்கு வந்துட்டோம். இன்னும் அகத்தியர் கூட 12.5 கிலோமீட்டர். அதாவது நம்ம மலை ஏறணும்ல அதையும் சேர்த்து போட்டிருக்கு. சரி வாங்க போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பேக்கை தூக்கிட்டு போவாங்கள அப்படின்றாங்க. இங்கே வராங்க நம்ம கைடு வராங்களா அவங்களே தூக்கிட்டு வந்து ஹெல்ப்லாம் பண்ணுறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நம்ம அப்படியே போயிட்டே இருக்கோம். அந்த அருவியில் குளிச்சுட்டு இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அண்ணன் போகிறாரு பார்த்தீங்களா, ஒரு குமரி தமிழ் சொன்ன பசுமை தமிழ். நான் தப்பாக சொல்லிட்டு பார்த்தீங்களா, குமரி பசுமை தமிழ் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்கள் பேர் ஐயா? என் பேர் ஆனந்த். ஆனந்த். எந்த ஊருங்க ஐயா? எங்களுக்கு வந்து கன்னியாகுமரி மாவட்டம். நீங்கள் பேசுறதே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. கன்னியாகுமரி மாவட்டம். என்னோட யூடியூப் சேனல் பேரு குமரி பசுமை தமிழ். குமரி பசுமை தமிழ். சூப்பர். ஃபேஸ்புக் பேஜும் குமரி பசுமை தமிழ் தான் வச்சிருக்கேன். அது என்ன வித்தியாசமா இருக்கு குமரி பசுமை தமிழ்? அதாவது கன்னியாகுமரி பசுமையானது கன்னியாகுமரி. தமிழ் நம்மளுக்கு பிடிச்ச லாங்குவேஜ். ஆதி தமிழ் பழமை. அது குமரி கண்டம் சொல்லுவோம் நம்ம, பழமையான சொல்லுவோம். அதெல்லாம் மூணு சேர்த்து குமரி பசுமை தமிழ். இப்பதான் கன்னியாகுமரிக்காரன் பேரே பேசுறீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். யூடியூப் சேனல் பேரு குமரி பசுமை தமிழ். அவர் யூடியூப் சேனல் விஷயங்கள்லாம் போடுவேன். அதாவது கோட்டை சம்பந்தமானது, பழங்காலத்து கோவில், அதுல வரலாறு, இப்படி அண்ணன் போடுற மாதிரி தான். அதே மாதிரி தான் நம்ம இது போடுவோம். இப்ப அகத்தியர் நார்த் தமிழ்நாடு கவர் பண்றாரு, சவுத் தமிழ்நாடு எங்க ஊர் பக்கத்துல உள்ள இதெல்லாம் கவர் பண்றாங்க. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, அப்படி அது பிறகு அந்த ராஜபாளையம், இந்த மாதிரி மதுரைக்கு எந்த பக்கம் உள்ளதுல நான் கவர் பண்றேன். ஏன்னா அங்க போறதுக்கு நம்மளுக்கு வேலை விஷயமா அங்கேயும் போனா கவர் பண்ணி என்னோட சேனல்ல போடுவேன். சூப்பர். அண்ணன் சேனலை போய் பாருங்க, முடிஞ்ச அளவுக்கு அவருக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அகத்தியர் மலைக்கு வந்தோம், அவரும் எதர்ச்சியாக சந்திச்சாரு, நானும் எதர்ச்சியாக சந்தித்தேன். பாருங்க நம்ம ஐயா கைடு என்ன, ஒருத்தவங்க வந்து மூட்டை தூக்கி வர முடியலன்னு சொன்னாங்க, உடனே அவர் அதை வாங்கி தூக்கிட்டு வர்றாரு. பார்த்தீங்களா அம்மா, இதுமாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. கைடு வேலையை மட்டும் பார்க்காம முடியல அப்படின்னா நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. அவர் பேக்கில் வந்து சேஃப்டி கிட்லாம் நிறைய வச்சுருக்காரு. எப்படின்னா வந்துச்சு இந்த மரம்? ஓ இப்போதான் வந்துச்சா? பாருங்களா, பகலில் இந்த டைமில் விழுந்துருக்கு, பச்சை பச்சைன்னு இருக்கு. பாருங்களா, இப்போ தான் அந்த மரம் விழுந்துருக்கு. நல்ல வேலை யார் மேலேயும் இல்லை. ஏன்னா நான் தள்ளி விட்டுருமாண்ணா? காத்தா அந்த அளவுக்கு காத்தடிக்குமா? அப்பா காற்று அடிச்சு எவ்வளோ பெரிய மரம் விழுது. இது நீங்க வெட்டி எடுத்துறீங்களா அப்புறமேட்டு? மண்டமான மரம் காத்துல கீழே வந்ததுதான்.
இது போல் யானையும் தள்ளி விடுமா. இப்போ அதுக்கப்புறம் இதெல்லாம் ஏற்கனவே விழுந்து மரம், நல்லா பெரிய பெரிய மரங்க. காற்று நல்லா ஒரு செம்ம காற்று அடிச்சிச்சிங்க. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட 6000 அடி உயரத்தில் இருக்குமா, காற்றோட அளவு அதிகமாக இருக்குது. அதுவும் இந்த சமயம் வடகிழக்கு பருவமழை சமயம், வடகிழக்குல வந்து நல்லா காற்று அடிக்குது. 4:30 மணிக்குள்ளே போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா 4:30 மணிக்கு அங்கே டீ பஜ்ஜிலாம் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி போகணும். அப்போ தான் கொஞ்சம் நேரம் நடந்து அந்த கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு தீனி குடிக்கலாம். சரி வாங்க போவோம். இந்த பயணம் முழுக்கவே இப்படிதாங்க. அங்கங்க ஓடை, அருவி, ஆறு அப்படின்னு பார்க்க அழகாக இருக்குங்க. இப்போ இந்த ஆற்றக்கரம் தான் போகணும். இந்த ஆறு சின்ன ஆறுன்னு சொல்கிறாங்க, இதெல்லாம் பெரிய ஆறு தான். என்னங்க இது, இப்போதான் ஒரு ஃபால்ஸை பார்த்துட்டு வந்தோம். அதுக்கு இன்னொரு ஃபால்ஸுங்க, தடிக்கவும் தான் ஃபால்ஸ் ஆகுதுங்க. எங்கே திரும்பி பார்த்தாலும் அருவி, ஆறு தான். இது பாருங்க, இந்த ஃபால்ஸ் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. வேற லெவலா இல்லை? அது ஒரு ட்ரிப் பேசலாமா? காடு, மலை, இயற்கை, இதான் வாழ்க்கை. பார்க்கலாம், இது செம்மையா இல்லை? இந்த அருவியை சூப்பராக இருக்குதுங்க, வேற லெவலு. இந்த அருவியை பார்த்துட்டு அடுத்த பயணத்தை அப்படியே போகணும். ஏன்னா வெறும் அருவியாக காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற இடம்லாம் அருவியாக இருக்குங்க. அதுவும் அழகாக அருவிங்க. இப்போ தான் பார்த்துட்டு 2 அருவியை பார்த்துட்டு வரலாம். இது பாருங்க, இது அதோட பயங்கரமாக இருக்குது. இது அட்டையாறு அப்படின்றாங்க. பா செம்ம 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 வேற லெவலாக இருக்குதுங்க இது. ஐயா இன்னும் வேற லெவலாக இருக்குது ஐயா. அருவி அழகாக இருந்தாலும் இது ரொம்ப ஒரு ஆபத்தான அருவி. நீங்கள் குளிக்கவே கூடாதுன்னு சொல்லி போர்டில் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அப்படியே வழிக்கு விட்டுருங்க. ரொம்ப ஆழமான இடம் இது. இந்த கல் மேலே அப்படியே ஜம்ப் பண்ணி ஏறி அந்த கையில் பிடிச்சிட்டு அந்த சைடு போகணுமா. கிட்ட வந்துடும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, இல்லை ஜம்ப் பண்ணி போமா. இந்த ஆறை அட்டையாறு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ அட்டையாறு அருவியை தாண்டுறோம். இது வந்து கேம்ப் பாயிண்ட் 5 அட்டையாறு. இதுக்கு அடுத்து வந்து பாதை வந்து செங்குத்தாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம வந்து நடந்தே வந்துட்டோம். இதுக்கு வந்து செங்குத்தான பாதை ஏற போகிறோம். இங்கே வந்து அகஸ்தியர் கூடம் 10.5 கிலோமீட்டரும் போட்டிருக்காங்க. அது உச்சியை வந்து இவங்க குறிப்பிட்டிருக்காங்க. நம்ம நாளைக்கு வந்து 7 கிலோமீட்டர் எழுமா, இதில் ஒரு 3 கழிச்சு 7 கழிச்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் நம்ம இன்னும் நடக்க வேண்டியது இருக்குது. 4 கிலோமீட்டர் நடந்தாக்கா பேஸ் கேம்ப் போயிடலாம். இதுக்கத்தான் ஒரு பாதை வந்து செங்குத்தாக இருக்க போகுது. சரி வாங்க, எவ்வளவோ பார்த்தாச்சு, அதையும் பார்த்துடலாம். ஆனால் எனக்கு இந்த அட்டையார் ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பராக இருக்குது அட்டையார். பாருங்களா, ஃபுல்லாக பச்சை பசேர்னு. அட்டையாரை கடந்து நம்ம அடுத்ததாக வந்து நேராக வந்து கேம்பை நோக்கி போகிறோம். போகும்போது நேரத்தில் ஒரு பெரிய புல்வெளிங்க. பார்க்குற காட்சி அவ்வளோ அழகாக இருக்குது. காற்றோட சலசலசலாம் அடிச்சுட்டே இருக்குது. இங்கே இருக்க ஃபுல்லாக வெட்டி விட்டுருக்காங்க. வெட்டி விட்டு பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நான் மேப்பில் பார்த்தேன், ஃபுல்லாக பச்சை பசேன்னு இருக்குது. அந்தளவுக்கு இந்த லொக்கேஷன் நல்லா இருக்குது. வெட்டி விட்டே எவ்வளோ அழகாக இருக்குன்னா ஃபுல்லாக வளர்ந்துருக்கும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு பாருங்கள். இது லெமன் கிராஸ்ன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது அப்படியே கிள்ளி பார்த்தா லெமன் வாசம் அடிக்கும். சூப்பராக இருக்குங்க. இங்கே இருக்க வியூஸ் செம்மையாக இருக்குது. எனக்கு இந்த அகத்தியர் மலை பயணத்தில் ரொம்ப பிடிச்ச ஒரு இடங்கள்ல இந்த புல்வெளியும் ஒன்று. சரி வாங்க போகலாம். வேற லெவலில் இருக்குதுங்க இது. இந்த புல்வெளி பாதை சூப்பராக இருக்குது. அவங்க அதெல்லாம் புல்வெளி தான், புல்வெளி தான், செம்மையாக இருக்குது. இல்லை ஒரு முறையாச்சு இதையாக வந்து பார்த்துருங்க மக்களே, செம்மையாக இருக்குது. மேற்கு தொடர்ச்சி மலை, மடிப்பு மலை பார்க்க அழகாக இருக்குது. அது நடுவில் புல்வெளி, அது உள்ளார நடந்தது புல்வெளி அப்படி இந்த பாட்டுலாம் ஞாபகம் வருதுங்க டக்கு டக்குன்னு. அகத்தியர் மலையோட பேஸ் கேம்பை நெருங்க போகிறோம். இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இருக்குது. அதுக்கு முன்னாடி தான் இப்படி ஒரு அழகான காட்சி. காற்று வருங்க, சலன்னு அடிக்குது. வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. இது பார்த்துட்டீங்களா? அது பார்த்தோம். இது பாருங்க, யானையோட சாணம் இது.
கொஞ்ச நாள் மட்டும் தான் போயிருக்கான்னு தெரில. இந்த ஏரியாவில் நேரமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. அப்படிங்களா? இந்த பாலத்தில் நிறைய யானை இருக்கும்போது இருக்குங்க. பாதுகாப்பாக தான் போகணும். நாங்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து கரடி யானை சாணம்லாம் பார்த்தோம். கரடி தோப்புருங்க, யானை சாணம் தோப்புருங்க நிறையா இருக்குது. ஐயோ ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்கும் போது. வாங்க போகலாம். தோப்புருங்க வாங்க வாங்க போகலாம் போகலாம். சீக்கிரம் போகணும். திடீர்னு வந்துங்க லொக்கேஷன் மாறுது, கிளைமேட் மாறுதுங்க. கிட்ட வந்துட்டோம். ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த புல்வெளி அங்கே ஆரம்பித்தோங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நடந்துபடியாக வந்து இந்த காரில் பூந்து வந்துக்கிறோம். இதுக்கு மேலே ஏறணும். ஏறினாக்கா கேம்ப் இருக்குது. இன்னும் ஒரு சில கிலோமீட்டர் தான். நல்லா இருக்குது வியூ இங்கே பார்க்கறதுக்கு. பா எப்படி இருக்கு பாருங்களா, செம்மையாக இருக்குங்க. ஐயோ வேறு லெவலு. ஐயோ செம்ம. புல்வெளி பாதை. புல்வெளி தாண்டி வந்தாக்கா இங்கே கொஞ்சம் அடர்த்தியாக காடு ஆகுது. இன்னும் கரெக்டாக 1 கிலோமீட்டர் இருக்குது. டவர் விட்டு விட்டு கிடைக்குதுங்க. ஏர்டெல்லு, ஜியோ, பிஎஸ்என்எல்லாம் டவர் விட்டு விட்டு கிடைக்குது. நானே இப்போ கூகுளில் தான் பார்த்தேன் எவ்வளோ தூரம் இருந்ததுன்னு சொல்லிட்டு வாக் போட்டேன். 1 கிலோமீட்டர் காட்டுது. கரெக்டாக ஒரு 3:30 வந்து போய்டுவோன்னு நினைக்கிறேன். 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 3:30 மணிக்கு ஆகுதா? சரி பார்ப்போம். கீப் சைலன்ஸ், ஒபே த ரூல்ஸ். தெரியல, இங்கே சத்தம் போடாதான் சொல்லியிருக்காங்க. சரி போகலாம். இவ்வளோ நேரம் வந்தால் கூட ஈஸியாக இருந்துச்சு. இதுதான் ரொம்ப கடினமாகுதுங்க. அங்கேருந்து ஏறுறோம், ஏறிட்டே தான் இருக்கும். இன்னும் 700 மீட்டர் காட்டுது. 700 மீட்டர் இன்னும் செங்குத்து ஏறணுமான்னு தெரில. முதல் நாள் பயணத்தில் ஒரு கடினமான என்னன்னா இந்த இடம் தான். சரி பார்ப்போம் வாங்க. எங்கள் கைடு அங்கே போய்ட்டாரு. ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட கொண்டாந்து விடுவாங்க. ஓ சாப்பாடு வருமா? எது கழுதை வருமா? ஆளுதான் செமக்குது. ஆளா? அடேங்கப்பா. ஆளுதான் செமக்குது. இது என்ன ஊர் போவோம்? 20 கிலோ கொண்டு வந்தாச்சு. 20 கிலோ கொண்டு வந்தாச்சு. 1000 ரூபா கொடுக்கணும். 1000 ரூபாயா? ஓ சரி. இந்த வழி எந்த ஊருக்கு போவோம்? அது செட்டில்மெண்ட்டுக்கு போய் செட்டில்மெண்ட். எப்பா மணி கரெக்டாக வந்து 4:45 பேஸ் கேம்ப் கிட்ட வரப்போகிறோம். இன்னொரு 300 மீட்டர் தான் அங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். கடைசி அந்த ஒரு மணி நேரம் செம வந்துட்டாங்க. ஆ வந்தாங்களா? அவங்க வரணும். சரி எப்பா ஒரு வழியாக கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. கடைசி ஒரு மணி நேரம். அப்பா ஃபஸ்ட்டு நாள் கடைசி ஒரு மணி நேரம் அகத்திர மணி தான். கஷ்டம் செம்ம கஷ்டம். அப்பா மொத்தம் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தா இப்போ நடந்தது நம்ம? 13 கிலோமீட்டரு. மொத்தம் 13 கிலோமீட்டர். நாங்கள் வேறு வண்டி விட்டுறது 2 கிலோமீட்டர் நடந்தோம். 15 கிலோமீட்டர் இன்றைக்கி நடந்திருக்கு. நான் எப்பா சாமி நடந்துகிட்டே இருக்கிறேன். கிட்ட வந்துடும். தாத்தா காஃபி வாங்கி தருவீங்களா? காஃபி வாங்கி தருவீங்களா? தாத்தா காஃபி வாங்கி தரேன்னு இருக்காரு. போய் முதல்ல காஃபியை குடிக்கும் வாங்க. அதுக்கடுத்து அந்த ரூம் எப்படி இருக்குது, என்னென்ன இருக்குது, நைட் சாப்பாடு என்ன அப்படின்றது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கோயில் வன தேவதையா? நீங்கள் சாமி கும்பிடாம போகிறீங்க ஏன்? இங்கே கல் அடிக்க வச்சுருக்காங்க. இந்த இடத்த வந்து வனதேவதை கோயில் அப்படின்றாங்க. இது வழியாக போகணும். இதுதான் வனதேவதை கோயில். வனதேவதை கோயிலாம். சரி தாத்தா வர வேகமாக போகிறார். அவரை ஃபாலோ பண்ணுவோம். இன்னும் கருப்பு சாமி கோயில் ஒன்று இருக்குது வாங்க. ஒரு எப்படியோ நம்ம வந்து கேம்ப் கிட்ட வந்துட்டோம். கருப்பு சாமி கோயில் இங்கே. ஐயா இந்த கோயில் பேர் ஐயா? கருப்பு சாமி கோயிலா? இது மேலே போகிற பாதை? அது நாளைக்கு போகிறது. சரி 6 கிலோமீட்டர் அகஸ்தியர் கூடம். அப்பா ஒரு வழியாக வந்து கருப்பு சாமி பார்த்தாச்சு. இது வந்தால் கிட்ட தான்
கேம்ப்பு. சாமி கும்பிட்டு போகலாம். இது வந்து மேலே எடுத்துக்கணும் பாதை. நாளைக்கு ஏறும் அந்த வழியாக. இன்னும் 6 கிலோமீட்டர் இருக்கான். தூரத்தான் தெரியுதுங்க கேம்ப்பு. வந்துட்டோம். ஒரு வழியாக கேம்புக்கு வந்துடும். இதுதான் கேம்ப்பு. முதல் டீயை குடிப்போம். குடிச்சிட்டு மற்ற இடம்லாம் சாப்பாடு அந்த இடம்லாம் தங்குற இடம்லாம் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவிலே. இங்கே ஏதோ பிரிட்ஜு வேறு இருக்குது போகுது. அதான்டா அகத்திருங்கள. முதல் நாள் இரவுக்கு வந்துட்டோம். இரவு பார்த்தீங்கன்னா வந்து இப்படி தான் தூங்குவோம். இது ஜென்ஸுக்கான தங்குற இடம், அதே போல் லேடிஸுக்கான தங்குற இடம் பக்கத்தில் இருக்குது. ஒரு ஹாலில் வந்து டார்மெண்ட்ரி ட்ரைப்பில் வந்து ஒரு 50 பெட் இருக்குது. இது ஒரு மேட்ரஸ்ஸு, இது எனக்கான மேட்ரஸ்ஸு. இது போல் 50 மேட்ரஸ் அங்கே அடிக்க வச்சுருக்காங்க. அதை எடுத்து போட்டு படுத்துக்கலாம். தலைகாணி, பேகை வச்சுக்கிட்டு, ஷூஸை மேலே வச்சுக்கிட்டு, சார்ஜர் பாயிண்ட்டு அது ஒன்று இருக்குது. அப்புறம் அங்கே ஒன்று இருக்குது. 2 சார்ஜர் பாயிண்ட் இருக்குது. லைட் இருக்குது. ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்குது. நைட்டுக்கு கஞ்சி சாதம் கொடுத்தாங்க. ஓகே, ஒரு டீசெண்டான ஸ்டே தான். இப்படியா நம்ம அகத்தியர்கிட்ட வந்துட்டோங்க. இவ்வளோ கடுமையான காற்றுலையும் பனியிலையும் கையிலலாம் பிடிச்சிக்கிட்டு காலத்தில் வந்துட்டோம்.